வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரியில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் தியரியில் அந்த சத்யபிரகாஷ் கொடுக்கக்கூடிய இந்த தியரம்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, ஒன்வேர்டு மாதிரி கேட்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணி நான் டைப் பண்ணி எழுதியிருக்கிறேன். இது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் அதில் இண்டிபெண்டன்ட் இருக்கிறது வந்து ஐடம்பொட்டன்ட். ரைட்டா? ஐடம்பொட்டன்ட் மாட்டிக்கோங்க. அப்போ இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிசஸ் தென் ஏ ப்ளஸ் பி வில் பி ஐடம்பொட்டன்ட் இஃப் அண்டு ஒன்லி இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 0. அதாவது ஏபியையும் பிஏயும் அதாவது கம்யூட் ஆகணும். கம்யூட் ஆகிற மட்டும் தான் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐடம்பொட்டண்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு மேட்ரிசஸுமே ஐடம்பொட்டண்ட்டாக இருந்தாலுமே வந்து அதை ஆட் பண்ணால் நமக்கு ஐடம்பொட்டண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஐடம்பொட்டன்ட்னா என்ன பார்த்திங்கன்னா அதாவது ஏ கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நமக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐடம்பொட்டன்ட் அப்படிமோ. சாரி, ஐன்னு வந்துச்சு அப்படின்னா அது ஐடம்பொட்டன்ட் அப்படிமோ. இப்போ 0 வந்துச்சு அது வந்து நிலோபொட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சரி, இப்போ அதில் உள்ள சில இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிரான்ஸ்போஸ்க்கு திரும்ப அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏ இன்ட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது சம் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம வந்து இது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஏக்கு மட்டும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போதுமானது. நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்கள், இதுதான் முக்கியமான ஒன்று. ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இது ஒன்வேல கேட்டிருக்கிறாங்க, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஏ ஸ்டார் அது ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு ஏ. ரைட்டா? அதாவது கான்ஜுகேட் ஆஃப் தி கான்ஜுகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடைக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏ த ஹோல் கான்ஜுகேட் ஈக்குவல் டு எக்ஸ் கான்ஜுகேட் அண்டு ஏ பவர் டிரான்ஸ்போஸ். ஆக்சுவலாக அது டிரான்ஸ்போஸ் கிடையாது, அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. கான்ஜுகேட்டா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது இன்கேஸ் ஐ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இமேஜின் நம்பர் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கணும். அதர்வைஸ் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கான்ஜுகேட் ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ப்ளஸ் பி ஸ்டார். ரைட்டா? நெக்ஸ்ட் இது முக்கியமான ஒன்று. ஏபி த ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் இன்ட்டு பி ஸ்டார். ரைட்டா? இதில் வந்து நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேகரில் கொடுத்துருக்காங்க ஹெர்மிஷன் அப்படிங்கிறதுல ஏ டேகர் த ஹோல் டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது. அதாவது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஆப்ரேஷன் பண்ணோம் நமக்கு என்ன கிடச்சிருது, ஏ அப்படிங்கிறது கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஏ த ஹோல் டேகர்ஸ் ஈக்குவல் டு எப்படின்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்டார் இன்ட்டு ஏ டேகர். அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த நம்பருக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு இமேஜின் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம கான்ஜுகேட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏ டேகர் ப்ளஸ் பி டேகர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஏபி த ஹோல் டேகர்ஸ் ஈக்குவல் டு பி டேகர் இன்ட்டு ஏ டேகர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? ஆக்சுவலாக டேகர்னால் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ஏ ஸ்டார், அது நம்ம எப்படி சொல்லும்போது ஏ ஸ்டார் ஹோல் டிரான்ஸ்போஸ். அதாவது இந்த ஒரு ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா அதான் திரும்ப பார்த்தீங்கன்னா ஏ டேகர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏ வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹெர்மிஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதை நம்ம நடத்திருக்கோம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆல் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கீவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் 0. முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருங்கள். ஒரு ஸ்கீவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிமெட்ரிக்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம சொல்லுவோம்னா சிமெட்ரிக் அப்படிமோ. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு கிடச்சிச்சின்னா அதை வந்து ஸ்கீவ் சிமெட்ரிக் அல்லது ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆன்டி சிமெட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டயகனல் எலமெண்ட் எல்லாமே எப்படி பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இதில் கேட்ட கொஷின். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் அ சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஏ ஸ்கீவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ரைட்டா? அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் நெக்ஸ்ட்டு ஸ்கீவ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணி அதாவது அடிஷனலையும் சப்ராக்ஷன் எழுதும். அப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து ஏவை நம்ம அந்த 1/2 நம்ம வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 வந்து இங்கிட்ட வந்துடும். அப்போ 2a ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ டேகர் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் என்னது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி கூட சுருக்கி எழுதிக்கலாம். இந்த 2 இங்கிட்ட கொண்டு வந்துங்க. அப்போ என்ன கிடைக்கும், 2a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ 2a நமக்கு வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? அப்போ இது வந்து என்னது வெரிஃபைடு ஃபார்மேட். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் தென் ஏபி இஸ் எ சிமெட்ரிக் இஃப் அண்டு ஒன்லி இஃப்
ஏ அண்ட் பி ஆர் கம்யூட்டட். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் தென் அதேமாரி ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்போ வந்து ப்ராடக்ட் பண்ணால் அது சிமெட்ரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஏயும் பியும் நம்ம கம்யூட் ஆனால் மட்டும்தான் அது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஏ இஸ் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தென் கேஏ, அது கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கே கேபிட்டல் கே ரைட்டா இஸ் ஹெர்மிஷியன். இதில் வந்து கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கே இஸ் எனி ரியல் நம்பர். இந்த கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரியல் நம்பராக இருக்கணும், இமேஜின் நம்பராக இருக்கக்கூடாது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்ரி டயகனல் எலமெண்ட் ஆஃப் எ ஸ்கியூ சிமெட்ரிக் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் எய்தர் 0 ஆர் பியூர் இமேஜினரி நம்பர். ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ டயகனல் எலமெண்ட் ஆஃப் ஸ்கியூ ஹெர்மிஷியன் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படிமா. அப்போ அந்த ஸ்கியூ ஹெர்மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயகனல் இருக்கக்கூடிய எலமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதர் 0வாக இருக்கணும், இல்லாட்டி பியூர்லி இமேஜினரி நம்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டா. ரைட், நம்ம போன கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸை வச்சு இந்த ஒரு ஃபார்மேட் எழுதிருந்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டேகரில் இருக்குது ரைட்டா. அப்போ டேகர்னாலும் ஓகே தான், நமக்கு டிரான்ஸ்போஸ்னாலும் சேம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் H is ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தென் IH இஸ் ஹியூ ஹெர்மிஷியன் ரைட்டா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜினரி டேம் ரைட்டா. அப்போ அந்த ஒரு H அப்படிங்கிற ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட ஜஸ்ட் நம்ம ஐயை மல்டிப்ளை பண்ணால் அது என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கியூ ஹெர்மிஷனாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு வந்து ஐ வந்து அதாவது மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் மாற்றணும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் மாற்றிக்கணும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன்னா வந்து ஐ ஸ்கொயர்டு என்ன ஆகிரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் ஒன்று மாறிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தென் ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏ இஃப் பி டேகர் ஏபி இஸ் ஹெர்மிஷியன் வி மஸ்ட் ஹேவ். அப்போ இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஏ இஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இஃப் பி டேகர் ஏபி இஸ் ஆல்சோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பி டேகர் ஏபி த ஹோல் டேகர்ஸ் ஈக்குவல் டு பி டேகர் ஏபி அப்படிங்கிறது அந்த ஃபார்மேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள், டெட்டர்மெண்ட் பாருங்கள். ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் ஹேவ் எ டெட்டர்மெண்ட் ரைட்டா. அப்போ ஒரு டெட்டர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் ஒரு சுருக்கமான ஒரு நம்பரில் எழுதணும் அப்படின்னா டெட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம் ரைட்டா. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா டெட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கோ அதர்வைஸ் மற்ற டைமென்ஷன் கூடிய மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது. அப்போ ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் ஹேவ் எ டெட்டர்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், if every element of row or column of square matrix A is 0 then modulus A is equal to 0 ரைட்டா. இது ஒரு பேசிக்கான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், an interchange of any two adjacent rows or columns in a determinant gives the same determinant within negative sign ரைட்டா. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு டெட்டர்மெண்ட் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த A11 வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து மைனஸ் சைன் நமக்கு கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த டெட்டர்மெண்ட் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் 2 rows or columns of a matrix A are identical then modulus A is equal to 0. இது முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரெண்டு எலமெண்ட் சேமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0வாக மாறிடும். அப்போ therefore modulus of AB is equal to modulus A modulus B. அப்போ இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சாலும் சேம் தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், let A be any square matrix then adjoint A into A is equal to A into adjoint A is equal to modulus A into IN அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். இது n அப்படிங்கிறது பார்த்தா n டைமென்ஷன், அதாவது 2 டைமென்ஷன் சரி 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ஆனது 2x2 3x3 இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட்டு நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்ரி இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் பொசஸஸ் அண்ட் யூனிக் இன்வர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்வர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/modulus A into adjoint A at adj. The necessary and sufficient condition for a square matrix A to possess an inverse is non-singular. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தேவை. ஒன்று வந்து மாடலஸ் ஏ, இன்னொன்று வந்து adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint Aவும் மாடலஸ் ஏவும் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த adjoint A ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு adjoint A கண்டுபிடிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த மாடலஸ் ஏ வந்து எப்படி இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். நான் சிங்குலர்னா என்ன மீனிங், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டெட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன பார்த்தீங்கன்னா நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாடலஸ் ஏ ஷுட் பி ஏ நான் சிங்குலர் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு 3மே கலந்து எடுத்திருக்கேன்.
ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது எப்படி இருக்கும்? ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் த ஹோல் ஆஃப் டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டேகர் த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் டேகர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் ஆர்த்தோகோனல் மேட்ரிசஸ் ஆர் ஆல்சோ ஆர்த்தோகோனல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். த ப்ராடக்ட் ஆஃப் ஆர்த்தோகோனல் மேட்ரிசஸ் ஆர் ஆல்சோ ஆர்த்தோகோனல். நெக்ஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிசஸ் ஆர் ஆல்சோ யூனிட்டரி அப்படிங்கிறதும் கரெக்டான ஒன்று தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஹச் பி தி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தென் இ பவர் IH இஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒன்று டேட்டா. இது சத்யபிரகாஷ் புக்கில் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியனாக இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து இ பவர் IH கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் அது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸாக மாறிடும். ஏன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா யூ டேகர்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நம்ம தெரியும். ரைட்டா? அதான் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். A matrix obtained from the unit matrix by the application of any single elementary operation is called elementary matrix. Elementary operations elementary operations என்ன அப்படிங்கிறதுக்கான செகண்ட் பாருங்கள். Elementary operation is called a row operation or a column operation. Accordingly it applies to or columns. அது applies to rows or columns. அதாவது ஒரு ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறாலவோ இல்லாட்டி காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணாலவோ அதில் மல்டிப்ளை பண்ணாலவோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரோ ஆப்ரேஷன் அல்லது காலம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் எலமெண்டரி ஆப்ரேஷன். இதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம சத்யபிரகாஷ் புக்கு நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. ரைட்டா? இது ஃபைனல் பாயிண்ட் பாருங்கள், எவ்ரி எலமெண்டரி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி எலமெண்டரி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர். ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் எது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.